ஐயா எடுபுடி பழனிசாமி எல்லாரையும் என்ன பண்ணுறாருன்னா எல்லாம் கூட்டணி வாங்க, சிவப்பு கம்பளம் விரிக்கிறாராம். சிவப்பு கம்பளம் விரிச்சு வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாராம். அப்போ அவ்வளோ மரியாதை தர்றாராம் இவர். ஒன்றும் இல்லை, இதுக்கு ஒரு காசு வாங்கிட்டாருங்க, பேரம் பேசிட்டாரு. ஒன்று பணம் பேரம் பேசியிருப்பாரு, என்னுடைய தன் மேலே இருக்க வழக்கெல்லாம் வந்து பேரம் பேசியிருப்பாரு, இல்லை சம்பந்தி புள்ள மேலே இருக்கு இல்லையா வழக்கெல்லாம், அதுக்கு பேரம் பேசியிருக்காரு பாஜக கிட்ட. நான் மட்டும் இல்லைங்க, நான் அடமானம் வச்சேன், இப்போ வித்துட்டேன் கட்சியை. இதே மாதிரி அட்லீஸ்ட் விற்கலன்னா பரவாயில்ல, எல்லாரையும் குடும்பம் அடமானம் வச்சிருக்கேன் உங்ககிட்ட. யாருன்னா உங்களை நம்பி வருவாங்களா? எந்த கட்சி அது வருமா? அது எப்படி பழனிசாமிகளை இல்லாத இருக்கிற மாதிரியே காமிச்சிக்குது. அந்த மூஞ்சி பாருங்க, அது ஐயோ அம்மா, அப்படியே அம்மனா மூஞ்சி மாதிரி ஒரு வச்சு நிற்கிறீங்க, ஒன்றுமே தெரியாத பாப்பா மாதிரி. கொஞ்ச நேரம் அசந்தா உங்கள் ஊரே ஊரில் போட்டு வித்துருவீங்களே நீங்கள். உங்களை நம்பி என்ன வருவாங்களா? பாஜக பகல் கடன் ஆகுது, இவரே மாதிரி எல்லாம் ஏமாந்துருவாங்க, எல்லாம் வந்து ஒன்று வித்துருவாங்க, இல்லை அடமா வச்சிருவாங்க சொல்லி. எப்படியா சரத்து முறையாக வித்துட்டார் கட்சியை. அவர் டைரெக்டாக வந்து அடமா வச்சிட்டாரு, அப்புறம் வித்துட்டாரு ஒரே சரியா. இபிஎஸ் விட்டே ஓடி வந்துட்டாரு. இது மாதிரி எல்லாம் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? அப்படிலாம் யாரும் வரமாட்டாங்க. ஓபிஎஸ் அவர்களை பொய்யா பொய்யா நீங்கள் பேசுகிறீங்க, ஓவராக போய் பேசுகிறீங்க. முதலமைச்சர் சொன்ன மாதிரி உங்கள் வாயில் புகையாக வருது பொய். அந்த பஸ் ஏறிங்க, கார் துப்புனோட என்ன பண்ணு, வேனை பிடிச்சிட்டிங்க. இன்னும் கொஞ்சம் கார் துப்பு என்ன பண்ணுவாங்கன்னா நேராக அப்பயே ஆட்டோ பிடிச்சிடுவீங்க. அதுவும் விட்டா ஒரு ஆட்டோக்குள்ளே போயிடுவீங்க, இல்லை சைக்கிளில் போயிடுவீங்க. நடந்த பார்த்தீங்க முடியல, நடந்தால் பாருங்களேன் பார்க்கலாம். ஆகாத வேலை எதுக்கு உங்களுக்கு? நீங்கள் என்ன பேரம் பேசினாலும் வேலைக்கு போகிறது கிடையாது. தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க.